ராசா கண்டினியூ பண்ணுறாரு ரெண்டாவது ஒரு ஓவர் முடிவில் வந்து 13 ரன்னு விளையாண்டே இருக்காங்க வீட்டு வந்து. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இங்கே செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க SRH. நம்பர் 4ல் நியூமேன் மோஹித் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். இப்போ வெளியே அந்த பால் தட்டியிருக்காரு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. அடிக்கப்பட்டு மேக்ஸிமம் போயிருக்குங்க. அருமையாக போட்ட பந்து. குட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ் இருக்காரு. ஃபுல் டாஸ் அண்ட் ஹைட் தான் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அண்ட் கையில் விக்கெட், தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீமிங்க SRH. நம்பர் 5ல் நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். டபுள் டாஸ் அண்ட் ஹைட் தான் ஏறி இருக்கு, கேட்ச் தக்கா எடுக்கல, ஒரு சிங்கிள் மட்டுமே. நிறைய லெக்கில் ஸ்வீப் பண்ணியிருக்காரு அண்ட் பால் இங்கேயும் வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால். இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஒரு பிக் அண்ட் பால். மேக்ஸிமம் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பவர் பிளே எங்கள் டீம் SRH. மூணாவது ஓவர் கண்டிப்பாக நிதிஷ் வந்திருக்காரு அண்ட் 2 ஓவருக்கு 20 ரன்னு வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட்டு. ஸோ இதை சேர்த்து 26 ரன்னாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 2.1ல் டீம் SRH. நெக்ஸ்ட் பால் சிங்கிள் ப்ளே பண்ணியிருக்காரு மோஹித் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சொடுக்கு பந்தே அண்ட் கால் படி பால் பின்னாடி போயிருக்கு. லெக் பைஸில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். டாட் பால். நோ பால் கால் அண்ட் ஸ்ட்ரைட்ல ஒரு பெரிய பிக் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 3 ஃபார் மோஹித். ஃப்ரீ பாலு. சடனாக ரைஸ் ஆச்சு இந்த பால் அண்ட் எந்த ஒரு காலும் இல்லை, யார்கிட்ட டாட் பால் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் திரும்பி ஸ்ட்ரைட்டில் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு மேக்ஸிமம் ஃபார் SRH. ஸோ 3 ஓவருக்கு 41 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 3 விக்கெட். 4வது ஓவர் கண்டினியூ பண்ண அபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ வண்டி பட்டு டிவேட்டாக இருக்குது, அதுக்குள்ளே இந்த பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. திரும்பி ஸ்டார்ட் முயற்சி அண்ட் ஸ்டேட் த ஃபீல்டர். யோசிச்சு அடிச்சாரு, அதனால தப்பான எண்டாக வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்கில் குயிக்கிறோம் நான் ஒயிட் பால் சிக்னல். லெக்கடா நிற்காரும் ஒரு பிச்சு ஷாட்டு அங்கே அடிச்சிடணும், அடிச்சா விக்கெட்டு ஓடிட்டு இருந்தாருங்க, தப்பு பண்ணிருங்க, ஒரு டாட் பால் மட்டுமே. திரும்பி டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் ஆஃப்ல இருந்தாட்டி அண்ட் கையில் விக்கெட் நம்பர் 4 லூஸ் பண்ணுறாங்க டீம் SRH. நம்பர் 6ல் நியூமேன் தியாகு வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நிக்கன் பால் பின்னாடி அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ குணா கண்டினியூ பண்ணுறாரு 5வது ஓவர் அண்ட் 47 ஃபார் 4 இருந்தது. ஆஃப்டர் 4ல் ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் அண்ட் ஹைட் தான் ஏற்றிருக்காரு, டிஸ்டன்ஸ் போகல, கேட்ச் எடுக்கல, ஒரு கிளைம் பண்ணிடலாம், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் மேலே போட்டு டாட் பால். லெக்ல நிக்கான் பால். கீப்பரால் எடுக்க முடியல, மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மேட்ச் அண்ட் வெளியே வந்து டாட் பால்.
ஓ மேலே பட்டிருக்கு அண்ட் ஓடுவாங்களா இல்லை மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. இப்போ 49 for 4 ஆஃப்டர் 5. ஆறாவது ஒரு கணிமணி அபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சைடு டு சைடு ஒரு பெரிய 8 அண்ட் மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆறாவது ஓவர் டீம் இங்கே SRH. லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஓ சட்டில் அந்த பால் கொஞ்சம் ஸ்லோவராகவும் போட்டுருக்காரு அண்ட் டாட் பால் கிடச்சிருக்கு. லெக்கில் அந்த பால் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அண்ட் கையில் விழுந்திருக்கு விக்கெட். 5th விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் SRHங்க. நியூமன் ரோஷன் வந்திருக்காரு நம்பர் 7ல். அதான் பால் சென்ட் பிளாஸ் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ குயிக்கர்வான் அண்ட் காலில் ஷார்ட் ஆஃபர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தான் நினைக்கிறேன். போன பால் டாட் பால் சிக்னல் தான். லாஸ்ட் பால் நிக்கன் பால் பின்னாடி ட்ராவல் ஆகுது. ஸோ கீப்பர் கேவி சேஸு ஒரு சிங்கிள் மட்டுமே அதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 58 ரன்னு 5 விக்கெட்டுக்கு அண்ட் லாஸ்ட் ஓவரு ஃபஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குணா இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 41 ரன் வந்துருந்தது. அடுத்து 17 ரனில் நிறுத்தியிருக்காங்க. இந்த வாட்டி ஒரு லூஸ் பால் அண்ட் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் கையிலே விழுந்திருக்கு விக்கெட். 6வது விக்கெட் கிளைம் பண்ணி தராரு குணா இங்கே. நம்பர் 8ல் நியூமேன் லோகேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால். ஓ நல்ல பால் அண்ட் முன்னாடி ட்ராவல் ஆகுது. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. டபுள் கால் அண்ட் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க டபுள். அண்ட் இப்போ ட்ரிபிள் ஓடி இருக்காங்க. ஓ சிங்கர் மேஸ் அண்ட் ஜம்பிங் இல்லை டாட் பால் மட்டுமே. அசாவோட லாஸ்ட் பாலு. இந்த அடி ஹைட் ஏறி இருக்கு அண்ட் பால் இன்னும் இறங்கியிருக்கு. அண்ட் டேக் டீம் கேட்ச் டீம் இதில் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி பெறணும்னா தேவை 66. அண்ட் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் இருக்காரு. ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட்டு அண்ட் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ ஸ்ட்ரைக்கில் கரண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் அதுக்கான முயற்சி அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் டாட் பால். சிங்கர் மேஸ் அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் கரெக்டாக லாங் ஆஃப் ரீஜனில் தூக்கி அடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் த டீம் KRS. திரும்பி ஸ்டெப் டவுன் பட் இந்த வாட்டி ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓ ஸ்டெப் டவுன் இந்த வாட்டி உள்ள வந்துருக்கு டாட் பால். இந்த வாட்டி லாங் ஆன் ரீஜனில் ஹிட்டு பட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஒரு ஓவர் முடிவில் 7 ரன் ஆடி இருக்காங்க. 2வது ஓவர் கண்டிப்பாக எப்படி வந்திருக்காரு. அது பால் ஆஃப் ஷாட் அண்ட் டபுள் கால் பட் ஸ்லோவாக தான் ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ கரெக்டான முயற்சி அண்ட் ஏறி போய் ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் ஹைட் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போன மாதிரி இல்லை பட் போயிருக்கு. அண்ட் யூஜ் நம்பர் 1 ஃபார் கரண். ஓ லோ ஃபுல்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் கையில். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் KRS. நம்பர் 3ல் நியூமேன் ரசாக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க அண்ட் தள்ளி விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் எபிக்கிட்ட இருந்து அண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் இருக்காரு. ஓ லெக்கில் ஹிட்டு அண்ட் பெரிய கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹியூஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பவர் பிளேயர் சுரேஷுங்க. ஸோ 2 ஓவருக்கு 22 ரன் வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட்டு. அண்ட் மார்டின் கண்டினியூ பண்ணுறாரு. 3வது ஓவர் லெக் கட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் மட்டுமே. சிங்கர் மேஸ் அண்ட் மீண்டும் லேக் கட்டார். இன்னும் ஸ்லோவராக தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால்.
ஸ்டெப் டவுன் அண்ட் மீண்டும் லெக் கட்டர். ஸோ ஆர்டி ஆஃப் டாட் பால்ஸ் இங்கே கிடச்சிருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஓ சிங்கிள் மிஸ் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் இந்த ஓவரில். ஓ லோ புல் டாஸ் அண்ட் கனெக்ட் பண்ண முடியல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லெக்கடா அண்ட் லெக்கில் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்பில் போயிட்டுருக்கு அண்ட் பவுண்ட்ரி ஃபார் சுரேஷ். இங்கே 3வது ஓவரோட லாஸ்ட் பால். இது அடி திரும்பி ஒரு பெரிய பேகான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3rd ஓவர் டீம் கேஆர்எஸ். ஸோ 34 ரன் ஆடி இருக்காங்க 3 ஓவருக்கு, ஒரு விக்கெட் இழப்பில். ஸோ அசோக் கண்டினியூ பண்ணுறாரு. சிங்கல்மே சொல்லி வந்திருக்காங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஸ்பெல்ல. ஓ ஷார்கான முயற்சி கனெக்ட் பண்ண முடியல, கிரவுண்ட்லேயே தான் போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மிஸ் அண்ட் பெரிய ஸ்விங் இருந்தது, பட் வெளியே ஒயிட் பால் சிக்னல். ஓ ஷார்கான முயற்சி ஏறி இருக்கு அண்ட் கீழே போலர் விக்கெட். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் கேஆர்எஸ். நம்பர் 4ல் நியூமேன் சுபாஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஹிட்டு அண்ட் மரம்பட்டு கீழே விழுந்துருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மிஸ் ஆஃப் கடையார் உள்ள வந்திருக்கு. ஸோ அங்கே மாற்றி ஓடி இருக்காங்க அண்ட் விக்கெட். ஸோ 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் கேஆர்எஸ். ரவுண்ட் போமா திரும்பி அடி சைடு சைடு மரம்பட்டு டிவேட் ஆயிருக்கு பால் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓரம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ 38 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் தியாகு. இங்கே இன்னும் 24 ரன் தான் ஆடணும். அண்ட் லே கடையார் உள்ளே வந்திருக்கு. டாட் பால். ஓ சிங்கிள் மிஸ் அண்ட் மேலே பட்டுக்கு டாட் பால். ஸ்டெப் டவுன் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓ இதாட்டி கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு அண்ட் ஹியூஜ் நம்பர் 1 ஃபார் சுபாஷ். ஸோ ஸ்டெப் டவுன் அண்ட் இந்த அடி லெக்கில் ஹிட்டு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நம்ம 5ல் உள்ள வந்து அபி இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் வெளியே அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஓ சிங்கிள் மிஸ் அண்ட் எந்த ஒரு காலம் இல்லை, டாட் பால் மட்டுமே. நிகான் கான் அவியோட விக்கெட்டை கிளைம் பண்ணி கொடுத்துருக்காரு தியாகு. அண்ட் 5th ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, 2 டீம்ஸ் இருந்தோம். ஸோ வெற்றி பெறணும்னா 12 பாலுக்கு 15 அண்ட் ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே 6வது ஓவர். மீண்டும் ஒரு ஒயிட் பால் கிடச்சிருக்கு. ஓ சிங்கிள் மிஸ் அண்ட் வெளியே வந்துருக்கு கீழே டாட் பால். லெக்கில் வந்திருக்கு அண்ட் ஒயிட் பால் சிக்னல். திரும்பி வெளியே அண்ட் மீண்டும் ஒரு ஒயிட் பால் கிடச்சிருக்கு. இந்த அடி சுபாஷ் கிட்டேருந்து ஒரு பேக் அண்ட் பால் ரீச்சஸ் மேக்ஸிமம். நிகான் கான் விக்கெட். 4th விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் கேஆர்எஸ். நியூமேன் தீபன் வந்திருக்காரு. அவருக்கான பால் ட்ரை பண்ணாரு, பட் உள்ளே வந்திருக்கு டாட் பால். ஓ சென்ட்ரல் டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் கவுண்டபிளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். சரியான முயற்சி அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. இங்கே லேண்ட் இப்போ டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். 6 பாலுக்கு வெற்றி பெறணும்னா தேவை 2. தியாகு கண்டினியூ பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் ஏஜென்ட் கேட்ச் எடுக்கல அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 1 ரன் அவே ஃபார் வெற்றி. ஹாஃபில் வெட்டி இருக்காங்க. இந்த சிங்கிளோட டீம் கேஆர்எஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் எஸ்ஆர்ஹெச்.